நமக்காக வந்து கஷ்டப்பட்டு போட்டாங்க. அது வரைக்கும் அவர் அப்ரிஷியேட் பண்ணோம். ஆமாமா, நீ மார்க்குட்டே நீ வந்து அடக்கவே முடியல, வந்து 145 போட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் கிரிக்கெட்டர்ஸ். பிரில்லியன்ட். The best bowler of the night, Amar Zain, ODI cricketer of the year. இந்த பால் முடிப்பாரா? அடிச்சுக்காருங்க ஒரு ஷாட், பட் இருந்தாலும் சிங்கிள்ஸ் தான் வரும். பாப்பா என்ன அட்டாக் பண்றாங்க பால, அதாவது சென்சிங் விக்டரி. இன்னொரு விஷயம் நடக்குது, நானே மார்க்குட்னால 2 ரன் ஓட முடியல, அவர் ஓடுறதுக்கு கஷ்டப்படுறாரு. சோ ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். இன்னைக்கு யோசிச்சு பாரு, அஸ்மத் இந்த விக்கெட்டையும் எடுத்து 5 ஃபார் அப்படின்னு வின் பண்ணாங்கன்னா வாட் இஃப் இல்ல வாட் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஸே கிடையாது. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இந்த பிச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஒண்ணுமே எஃபெக்ட் கிடையாது. அதுவும் டியூல பால் நல்லா கோடு போட்டு பேட்டுக்கு வருது. யூஸ்டு ஷோல்டர், ஸ்லோயர் பால் எல்லாமே பண்ணிருக்காங்க. பிரமாதமா போட்டிருக்காரு. அவர் வந்து 4 for 55, 5th விக்கெட் வருமா? பட் வுட் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஃபேரி டெய்ல் ஃபினிஷ் இருக்குமா? வுட் 2 6 அடிச்சு மேட்ச் வின் பண்றாரா? 12 ரன் சான்ஸ் இருக்கா? ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். வுட்டா ஃபேரி டெய்ல் தான் அச்சாருங்க. ஒரு பலார் வச்சார், ஆனா ஒரு ரன் தான் வரும். நீ கேட்டது ஃபேரி டெய்ல் ஃபினிஷ் கேட்ட, அது ஃபேரி டெய்லா தான் இருக்கும். ஆனா பாய், நீங்க 200 நம்ம பிரில்லியன்ட் எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல யாரோ ஒருத்தர் தான் சிரிக்க போறாங்க. இஸ் கோயிங் டு பி ஜத்ரான் ஆர் ஜோ ரூட், ஹூஸ் கோயிங் டு ஹேவ் தி லாஸ்ட் லாஃப். பட்லருக்கு டென்ஷன் ஏறுதுங்க பாவம். 2 பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபீவர் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அதாவது கண்டினியூஸா 5 ODI மேட்ச் லூஸ் பண்ணிட்டு வராங்க இங்கிலாந்து. இந்தியா சீரீஸும் பார்த்தோம் நம்ம. அதுக்கு முன்னாடியும் தோத்தாங்க. பட் இவங்க வந்து 4 பைலேட்டரல் சீரீஸ் வின் பண்ணிட்டு வராங்க ஆப்கானிஸ்தான். பட் இப்ப இங்க ஒரு பெரிய ஷாட்டா? இல்ல, அவுட் ஆயிட்டா. முடிஞ்சு போச்சா? இல்ல, முடியல. இன்னும் இருக்கு. கடைசி பால் வரைக்கும் போகுது இந்த மேட்ச். இந்த பால் ஒரு பவுண்டரி மினிமம் வந்தாதான் நானி, இல்லைன்னா கதகந்தல். இந்த பால் திருப்பி ஒரு சிங்கிள் எடுத்தாங்கன்னா ஓவர், இங்கிலாந்து அவுட். எனக்கு தெரிஞ்சு கடைசி 2 பால் 9 ரன்லாம் ரொம்ப கஷ்டம். திஸ் பால் ஹஸ் டு பி a boundary minimum. ஒரு பவுண்டரி வந்தாங்க வருமானு தெரியல. சோ ஃபார் பிரில்லியண்டா போட்டிருக்காரு. பட் திஸ் இஸ் த பால் தட்ஸ் கோயிங் டு கவுண்ட். நானி, இந்த பால் தான் முக்கியமான பந்து. இந்த பால் ஒரு பெரிய ஷாட்டா? விக்கெட்டா? இல்லங்க, பிரில்லியன்ட்லி போல்டுங்க. ஷாமா பாலுங்க. அண்டர் த பால் போட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இப்ப 9 of 2 balls, ஒரு 6 வந்தே ஆகணும். 2 much to ask அடில் ரஷீத். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹீரோஸ் ஆர் born. சோ ஒரு சான்ஸ், ஒரு பவுண்டரி வந்தா கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் பால் 60 வரும், அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். பாப்போம். இல்லங்க, பியூட்டிஃபுல்லா போடுறாரு. நானி அவர் பார்த்தனா கரெக்டா ஒரு மாதிரி ஸ்டம்ப் லைன், ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல தான் போடுறாரு. எக்ஸலன்ட் பால். திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஃபார் எடுக்கணுங்க, ஒரு வீடு ஓடுங்க. அச்சாருங்க, straight down the ground. It's such a beautiful catch and Afghanistan win. So England வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல. சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆப்கானிஸ்தான் ரியலி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு they were the better team. Excellent display. Nani, this is what I wanted, not just Afghanistan win, but இவர் 5 விக்கெட் he deserves-ங்க. இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல ஒரு மீடியம் ஃபாஸ்ட் போலர், அதுவும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு மீடியம் ஃபாஸ்ட் போலர், ஏன்னா அவங்க பலமே ஸ்பின்னர் அப்படின்னு பேசணும். அது அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்மத்.